கோவை வந்த காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வந்த காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு கோவை விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து அவினாசி சாலை சித்ரா அருகே ராகுல் காந்தி பொதுமக்கள் மத்தியில் பேசினார். தமிழக மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக மோடி கருதுகிறார் என்றும், தமிழகம்தான் எல்லாத்திற்கும் முன்னோடி என்றும், இங்கிருக்கும் செல்வங்களை விற்றுக் கொண்டுள்ளார் மோடி என்றும், தமிழகம் எல்லாத்தையும் இழந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழக விவசாயிகள் சிரமப்பட்டு வருவதாகவும், மாணவர்கள், விவசாயிகள், தொழில்துறையினரை சந்தித்து பேச இருப்பதாகவும், காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது என்று சொல்ல போகிறேன், தேர்தலுக்காக நான் வரவில்லை, தமிழ் மக்கள் மீது உள்ள பாசத்தில் வந்திருப்பதாக தெரிவித்தார். Unfortunately, Tamil Nadu itself has fallen backward. துரதிர்ஷ்டவசமாக அவ்வளவு பெருமைகளையும் தமிழகம் இப்பொழுது இழந்து கொண்டிருக்கிறது. Unfortunately, Tamil youngsters today are finding it hard to get a job. துரதிர்ஷ்டவசமாக தமிழக இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெற முடியாமல் இருக்கிறார்கள். Unfortunately, Tamil farmers are struggling today. அதேபோல துரதிர்ஷ்டவசமாக தமிழக விவசாயிகள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். And that is why we in the Congress party feel that Tamil Nadu needs a new way of thinking, a new government. அதனால்தான் தமிழக மக்கள் இப்பொழுது புதிய வாழ்க்கை முறையையும் புதிய அரசாங்கத்தையும் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். And that is why we want to work with you to give you a government that you will be proud of. அதற்காகத்தான் நாம் ஒரு புதிய அரசை வழங்குவதற்காக உங்களுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். And I have committed to you that I will come to Tamil Nadu, I will listen to the people of Tamil Nadu, and I will work with the people of Tamil Nadu to help you get a government that you deserve. நீங்கள் பெருமைப்படக்கூடிய, நீங்கள் விரும்புகிற ஒரு அரசாங்கத்தை தருவதற்காகத்தான் நான் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறேன். காங்கிரஸ் உங்களுக்காக செயல்படுகிறது. Today I am having meetings with small and medium industry. நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி தமிழக மக்களுடைய கலாச்சாரத்தையோ தமிழ் மொழியையோ மதிப்பதாக அல்லது ஏற்றுக்கொள்வதாக கருத முடியாது. He thinks that the Tamil people, the Tamil language and Tamil culture should be subservient to his ideas, his culture. அவர் கருதுகிறார் தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறையை இரண்டாம் நிலையாக அவர் கருதுகிறார். His perception of India, his view of India is that the people of Tamil Nadu should be second class citizens in this country. இந்தியாவில் தமிழக மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக அவர் கருதுகிறார். And we feel that there are multiple different languages, multiple histories, multiple cultures in this country. ஆனால் நாங்கள் உறுதியாக கருதுகிறோம், நாம் உறுதியாக கருதுகிறோம், இந்தியாவிலே பல்வேறு விதமான கலாச்சாரங்கள் இருக்கின்றன, பல்வேறு விதமான மொழிகள் இருக்கின்றன, பல்வேறு விதமான வாழ்க்கை முறை இருக்கிறது என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். And we feel all languages, Tamil, Hindi, Bengali, English, all of them have a space in this country. And that is the central fight between Mr. Narendra Modi and us. And what does Mr. Modi do? Mr. Narendra Modi partners with 3 or 4 big businessmen in this country. Provide him media and he provides them money. And Mr. Narendra Modi இந்திய மக்களுடைய, தமிழக மக்களுடைய எல்லாவற்றையும் விற்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். What belongs to the farmers is now being taken away by these three new laws. I am having meetings with small and medium industry to listen to their difficulties. இன்றைக்கு சிறு தொழில் செய்பவர்களுடைய சிரமத்தை புரிந்து கொள்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். And I will be talking to small industrialists, farmers, laborers, workers, students to try and understand what it is that the Congress party can do to work with you. And I want to end by saying that my relationship with you, with the people of Tamil Nadu,
is not a political relationship. It is a family relationship. எனக்கு உங்களோடு இருக்கிற உறவு என்பது வெறுமனே அரசியல் ரீதியான உறவு அல்ல, குடும்ப ரீதியான உறவு. தமிழக மக்களோடு எனக்கு குடும்ப உறவு இருக்கிறது. It is a relationship of blood. And that is why I come here with honesty and with dedication. அதனால்தான் I do not come here with any selfish interest. I come here as someone who wants to work with you and help you because I love you and I'm proud of you. நான் எந்த விதமான சுயநலத்திற்காகவும் இங்கே வரவில்லை. நான் இங்கே வந்திருப்பதற்கு காரணம் உங்களோடு உழைக்க. That is, and this is the commitment that I do to you, that you will always have a relationship with me that is honest and that is straightforward. எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு என்பது நேர்மையான உறவு, உண்மையான உறவு. நன்றி.